உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான நாடு எது அப்படின்னு தெரியுமா? என்னடா இது, நாடுன்னா கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும், எப்படி ஒரு நாட்டை நம்ம மகிழ்ச்சியான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாடுகள் எது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஒரு பெரிய பட்டியல் ஒன்று கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 147 நாடுகள் அந்த லிஸ்ட்டில் வருது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 9வது வருஷமாக இந்த தடவையும் ஃபின்லாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே டென்மார்க், ஐஸ்லாண்ட் இது மாதிரியான கண்ட்ரிஸ் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாடு அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட சொல்கிறாங்க. ஸோ எப்படி இதை கணக்கிடுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சர்வே மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. லைக் வருமானம், தனிநபர் வருமானம் எவ்வளோ, அவங்களுடைய ஹெல்த் கேருக்கான விஷயங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கே அந்த நாட்டில் கரப்ஷன் எவ்வளோ கம்மியாக இருக்குது, அப்புறம் சோஷியல் சப்போர்ட், அதாவது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான சப்போர்ட் எப்படி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை வச்சு அவங்க அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. ஸோ அப்போ இந்த அறிக்கையில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்படி தொடர்ச்சியாக இந்த ஒரு சில நாடுகள் மட்டும் முதல்லையே இருக்குது அந்த பட்டியலில் அப்படிங்கிறது. ஃபின்லாண்டுன்னு சொல்லும்போது கூடவே நமக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரும். அது அந்த நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ உலகத்துக்கே அது ஒரு சிறந்த மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கான ரகசியம் என்ன, எப்படி இந்த நாட்டில் இருக்கிற நிறைய பேர் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 முக்கியமான விஷயங்களை அதுக்கான காரணமாக சொல்கிறாங்க. ஒன்று அங்கே உள்ள பேரண்டிங் ஸ்டைல். ஸோ அங்கே 0லேருந்து 7 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்மலான லேர்னிங், நம்ம இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் அவங்களுக்கு அகாடமிக் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது 7 வயதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபார்மலான லேர்னிங் சிஸ்டம்குள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா விளையாட்டு மூலமாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல் சிஸ்டம். ஸோ இப்போ அந்த 0லேருந்து 7 இயர்ஸில் முக்கியமாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை செக்யூராக ஃபீல் பண்ணும். ஒரு பாதுகாப்புணர்வோடு அந்த குழந்தை வளரும். அவங்க கொஞ்சம் ஒரு இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கான முடிவுகளை அவங்களே எடுக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் 7 வயதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல்ஸ்க்கு போனால் கூட அங்கேயுமே அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸில் உனக்கு என்ன மாதிரியான வழியில் உனக்கு ஆன்சர் சொல்லணும், உனக்கு எழுதி காட்டணுமா, நீ எழுதி காட்டலாம், இல்லை நான் ஓரலாக சொல்கிறது தான் எனக்கு வரும் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படியான நிறைய சாய்ஸஸ் கொடுத்து அவங்க முடிவுகளை அவங்களே எடுக்கக்கூடிய விதங்களில் செய்கிறாங்க. முக்கியமாக 2 இடங்கள்லையுமே, வீட்லேயும் சரி பள்ளியிலையும் சரி, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விளையாட்டு மூலமாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம லேர்னிங் ஏற்படுத்தி தர முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு குழந்தை வளரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 7 வயதிற்கு உள்ளாகவே நம்மளுடைய லைஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் எதிர்காலத்தில் நான் ஒரு தைரியமானவனாக வரப்போகிறேன்னா, இல்லை நான் பயந்த சுபாவமா, இல்லை கூச்ச சுபாவமா அப்படிங்கிற நம்மளோட பர்சனாலிட்டியோட ட்ரைட்ஸ் கிட்டத்தட்ட 7 வயசுலேயே முடிவாயிருது. ஸோ அந்த டைமில் அகாடமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதன் மூலமாகவும், இந்த லைஃப் ஸ்கில்ஸுங்கிறது ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு முடிவு நம்ம எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸை நம்ம எப்படி நம்ம எல்லாருக்கும் காட்டுறது, இப்படிங்கிற விஷயங்களை அவங்க ரொம்ப அடிப்படையிலே கற்றுக் கொடுத்துறதுனால அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சேஃபாகவும் அவங்களுடைய சைல்ட்ஹுட் வளருது. ஸோ அப்படி வளரும் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்போதும் இந்த ட்ரைட்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஸோ அப்போ நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சோஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு மற்றவர்களுக்கு போய் உதவக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படையில் இருந்தே வர்றதுனால ஒரு சமூகமாக, ஒரு சொசைட்டியாக அந்த நாடு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாடு அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வருது.